நீலகிரி மாவட்டம் உதகையில் மூடப்பட்ட இந்துஸ்தான் போட்டோ பிலிம் தொழிற்சாலைக்குள் பல பொருட்கள் திருடப்பட்டுள்ளன. சில்வர் கலந்த மண்ணை திருடிய ஒரு கும்பலை வனத்துறையினர் சுற்றி வளைத்து பிடித்துள்ளனர். தொடர் திருட்டில் ஈடுபட்ட கும்பல் சிக்கியது எப்படி? உதகையிலிருந்து கூடலூர் செல்லக்கூடிய தேசிய நெடுஞ்சாலையில் பொதுத்துறை நிறுவனமான இந்துஸ்தான் புகைப்பட தொழிற்சாலை செயல்பட்டு வந்தது. இந்த தொழிற்சாலையில் திரைப்படத்துறையில் பயன்படுத்தப்படக்கூடிய பிலிம்கள், மருத்துவத்துறையில் பயன்படுத்தப்படக்கூடிய எக்ஸ்ரே பிலிம்கள் மற்றும் இராணுவத்தில் பயன்படுத்தப்படக்கூடிய பிலிம்கள் தயாரிக்கப்பட்டு வந்தன. இந்நிலையில் டிஜிட்டல் தொழில்நுட்பங்கள் வருகையால் தொழிற்சாலை நலிவடைய தொடங்கியது. இதையடுத்து கடந்த 2018ஆம் ஆண்டு தொழிற்சாலை முழுவதுமாக மூடப்பட்டது. தற்போது இந்த தொழிற்சாலை மற்றும் அதனை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகள் நீலகிரி மாவட்ட வனத்துறையின் கட்டுப்பாட்டில் உள்ளது. சமீப காலமாக தொழிற்சாலை வளாகத்திற்குள் இரவு நேரங்களில் மர்ம நபர்கள் புகுந்து திருட்டில் ஈடுபட்டு வந்ததாக புகார் எழுந்தது. கடந்த வியாழக்கிழமையன்று மாலை தொழிற்சாலைக்குள் அத்துமீறி நுழைந்து சில்வர் கலந்த மண் மற்றும் கற்களை சிலர் திருடி உள்ளனர். இதை அறிந்த உதகை வடக்கு சரக வனத்துறையினர் சம்பவ இடத்தை சுற்றி வளைத்த போது உதகையை சேர்ந்த பிரதீப் குமார், அகமதுல்லா ஆகியோர் சிக்கினர். அவர்களுடன் வந்த தலைக்குந்தாவை சேர்ந்த அருண் பிரசாத், அஜித், நாகராஜ் ஆகிய 3 பேர் தப்பி ஓடிவிட்டனர். திருட்டை தடுப்பதற்காக வனத்துறையினர் தொழிற்சாலையை சுற்றி இரவு முழுவதுமாக ரகசியமாக கண்காணித்தனர். அப்போது 5க்கும் மேற்பட்ட கும்பல் தொழிற்சாலை பகுதிக்குள் மண் திருட வந்து வனத்துறையினரிடம் சிக்கிக் கொண்டனர். வனத்துறையினர் விசாரணை நடத்தியதில் தலைக்குந்தா பகுதியை சேர்ந்த வெங்கடேஷ், நாகராஜ், சந்தோஷ், ஈஸ்வரன், சுரேஷ் என்பது தெரிய வந்தது. மேலும் அவர்கள் தொடர் திருட்டில் ஈடுபட்டதும் தெரிய வந்தது. கைது செய்யப்பட்ட அனைவர் மீதும் தமிழ்நாடு வன பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து உதகையில் உள்ள நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர்.